ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னுடைய மினிமலிஸ்டிக்கான என்னுடைய ஹோம் ஸ்டுடியோ டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ அவன் தான் என் கருப்புங்க பாரு. கருப்பு வீடியோ பாரு. ஸோ இவன் பேர் தான் கருப்பு, என்னுடைய பெட்டு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 months முன்னாடி தான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். இவன் வந்து 6 month old டாக். இவன் எதுக்கு இப்போ காமிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வா கருப்பா உள்ளே போங்க, வா இதோ வந்துட்டேன். 1 hour later. ஸோ இந்த ரூமில் இருந்து தான் லாஸ்ட்டு 5 months-ஆகவே நான் என்னோட யூடியூப் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க இப்போ உள்ளே போயிட்டு என்னென்ன கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா கருப்பு கத்தாத, வாங்க வாங்க வாங்க. கருப்பு தான் சவுண்டு கொடுத்துட்டே இருப்பான். ஸோ ரூம் கதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ கொஞ்சம் லைட்டு கம்மியாக இருக்க காரணத்தினால் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரூமில் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்லாப்பில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா கேமரா தெரியுதா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்னுடைய பெட்டுகளுடைய ஃபுட்டு இருக்குது. அண்ட் தென் அதுக்குள்ள பிஸ்கெட்ஸு. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்கிட்டோ காயில். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு வந்து நைட்டு வெளியே தான் தூங்குவான். ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் கொசு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த காயை யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். சில பேர் கோவப்படுவீங்க, என்னப்பா நாய் வீட்டுக்குள்ளே வச்சுக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் வீட்டுக்குள்ளே விட்டோம் அவன் என்ன சேட்டப் பண்ணுறாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா அவனை நாங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸ், கொஞ்சம் வெட் டிஷ்யூ, அதுக்கப்புறமா டாகுடைய சப்ளிமெண்ட் பாக்ஸ் இதெல்லாம் இருக்குது. அண்ட் தென் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய வாட்ச் இருக்குது. அண்ட் தென் நம்மளுடைய மைக் இருக்குது. இந்த காரை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்னுடைய பேக்ரவுண்டில், என்னுடைய பழைய ஸ்டுடியோ செட்டப்பில் இருக்கட்டும். அண்ட் தென் நிறைய வீடியோஸ் வந்து இந்த காரை பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். நான் ஃபஸ்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சி எனக்கு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்த ஒரு ரிமோட் கார். அண்ட் தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய நாய்க்குட்டியை கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ். ஏன்னா அவன் குட்டி நாய்ங்கிறதால அவனுக்கு நியூட்ரிஷன்லாம் ப்ராப்பராக கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் ஸ்டாண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆஃபீஸில் நான் போன 2024 ஜூனில் போன டைமில் இதை கொடுத்தாங்க. இந்த அங்கே தான் இதையும் கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ அந்த வாட்டர் பாட்டில் எப்படின்னா இப்படி இருக்கும். இது உள்ள பார்த்தீங்கன்னா என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கும். உண்மையிலே ஒரு நல்ல வாட்டர் பாட்டில். பட் நான் பெருசாக அதை யூஸ் பண்ணுறதில்லை. ஏன்னா இதோடைய குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. பட் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மி. என்னென்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி தான் வைக்க முடியுது. ஸோ ஒரு வாட்டி குடிக்கிறதுக்கு எனக்கு இது பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணல, சும்மா ஷோகேஸுக்கு வச்சுருக்கிறேன். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சில பேர் பெட்ராமாஸ் லைட்னு சொல்லுவாங்க, அரிக்கை லைட்னு சில பேர் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள பல்ப்பு கொடுத்து ஒரு ஒயர் கொடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய செட்டப்ஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் பவுலு. பட் இது ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படிங்கிறதால நாங்கள் அதில் ஃபிஷ் போட்டு வைக்கலை. ஏன்னா என்ன தான் குட்டி ஃபிஷ்ஷாக இருந்தாலும் இவ்வளோ சின்ன இடத்துல பத்தாதுங்கிறதுக்காக வெளியே பெருசாக ஒரு சிமெண்ட் தொட்டி வச்சு அதில் ஃபிஷ் நிறைய வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், சீப்பு, அடுத்து கொஞ்சம் ட்ரைபோர்டு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக வாங்கின ஒரு கேஜெட் DJI RS3 மினிங்கிற கிம்பிள். ஸோ அந்த கிம்பிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய ஃப்ரெண்டை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ உண்மையிலே நல்ல கிம்பிள். பட் என்ன ஒரு 26,000 ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இட்ஸ் ஒர்த். ஆனால் அது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கிம்பிளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக டிசம்பர் மாதம் வந்து பெங்களூர் ஆஃபீஸ் போயிருந்தேன். ஸோ அங்கே கொடுத்த லைட்டு உண்மையிலே ரொம்ப சூப்பரான லைட்டு, ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அண்ட் இந்த மஞ்சள் பைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக பணமா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா பணம் கிடையாது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டயர் பிஸ்கெட்ஸ். எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குது. நம்ம வீட்டு நாய் மட்டும் சாப்பிட்டா பத்துமா, ஸ்ட்ரீட் டாக்ஸும் சாப்பிடுறதுக்காக நிறைய வாங்கி வச்சுருக்கேன். நிறைய இடத்துல இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட்ஸ் தான், டயர் பிஸ்கட்ஸ். ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட் மந்த் ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு பெரிய ஒரு மூடை மாதிரி ஒன்று இருக்குது பெட் ஃபுட்டு, அதை வாங்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் வீட்டில் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா வில் பை தட். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பழைய ஹெட்ஃபோன். அண்ட் தென் இது வந்து ரெட் கியரோட ஒரு கேம் கண்ட்ரோலர். இது வந்து இந்த லேப்டாப் வாங்கின புதுசில் நான் ஒரு கேமரா அப்படின்னு சொல்லிட்டு, நான்லாம் ஓஜி கேமர் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு வாங்கினேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து கேம் விளையாடுறதுக்கு டைம் இல்லாதால வாங்கின மாதிரியே இன்னும் அந்த கேப்போடையே இருக்குது. இது நான் 2 வாட்டி யூஸ் பண்ணேன். பட் எனக்கு கேம் விளையாடுறதுக்கு டைம் இல்லாதால என்னால் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல. பட் ஸ்டில் எனக்காவது ஒரு நாள் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக கேம் விளையாடலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா போட் ட்ராக்கர்ஸ் 510 ஒரு ஹெட்ஃபோன் 2018 டைமில் வாங்கினேன். இது அதிகமாக யூஸ் பண்ணி எனக்கு காது கிழிஞ்சது தான் மிச்சம். பட் நல்ல ஹெட்ஃபோன், ரொம்ப ஹை பேஸ் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 5.5 மைக் அண்ட் தென் 5.5 ஸ்டாண்டு. இதை பற்றி நான் உங்களுக்கு லேட்டராக கவர் பண்ணுறேன் என்ன மைக்லாம் யூஸ் பண்ணுறேன்ட்டு. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில புக்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளே பட்டன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே பட்டன். எந்த சேனலுக்கானதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இப்போ ஷாக் ஆக போகிறீங்க. இது வந்து ஒரு கோல்டு ப்ளே பட்டன். அந்த சேனலோடைய நேமை காமிங்க, பக்கத்தில் வா, என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஹரிசோன். இது வந்து ஆக்சுவலாக வந்து கோல்டு ப்ளே பட்டன். கொஞ்சம் தூக்கிக்கோ கேமராவை.
தூக்குனா அப்படி இல்லை, கிம்பிளை யூஸ் பண்ணி தூக்கு. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ப்ளே பட்டன். பட் இன்னைக்கு டைமில் நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சேனலில் வெறும் 86,000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. பட் இது வந்து ஒரிஜினலான ப்ளே பட்டன் தான், கோல்டு ப்ளே பட்டன் தான். அப்போ ஹரி உனக்கு எப்படி இது கிடச்சிது சொல்லிட்டு உங்களை பல பேர் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. நான் அதை இன்னொரு வீடியோட செப்பரேட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த ப்ளே பட்டன் அங்கே வச்சிடலாம். அண்ட் தென் என்கிட்ட சில்வர் ப்ளே பட்டனுமே இருக்குது இந்த சேனலுக்கு. அண்ட் தென் இது வந்து கோல்டு ப்ளே பட்டன். இது நம்ம திரும்ப அதே இடத்துல வச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இவ்வளவு தான். அண்ட் தென் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய கேமரா பேக் இருக்குது. இந்த பேக்குள்ளே நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சார்ஜிங் ஒயர்ஸ் இருக்குது, இதனுடைய பென்ட்ரைவ் பாக்ஸு, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோடைய வீடியோ கேப்சர் கார்டு. இதை யூஸ் பண்ணி நம்மளுடைய டிஸ்பிளேல வரது எல்லாத்தையும் நம்ம கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் அந்த ஹெட்ஃபோன்ஸோடைய இயர் பீஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. ரொம்ப காலமாக தேடிக்கிட்டு இருந்தேன், இது உள்ளதாக இருக்குங்கிறத இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்புறமா மாட்டணும். அடுத்து இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 mm லென்ஸ் இருக்குது. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு கூகுள்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது போட்ரானிக்ஸோடைய -7ங்கிற ஒரு மைக்கு. ஸோ இந்த மைக்கை வந்து நான் கிவ்அவே தரதா சொல்லியிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ் சேனலில். பட் டிசம்பர் 25 அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து ஒரு வின்னரை செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணலாம்னு சொல்லி நினச்சேன். பட் சில பர்சனல் இஷ்யூஸ்னால என்னால் வந்து அந்த டைமில் இதை மறந்துட்டேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நியூ இயர் டைமில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப இந்த மைக் உங்களுக்கு இது யூஸ் ஆகும், உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய சேனலோடைய நேமை நம்ம சேனலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் சேனலில் செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே நீங்கள் பண்ணுற மாதிரியான வீடியோஸ்க்கு இந்த மைக் இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படின்னா உங்களை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். மித்தபடி இந்த மைக்குக்காக நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுறதோ இல்லை ஷேர் பண்ணுறதோ இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்களுடைய சேனலுடைய நேமை மட்டும் கமெண்ட் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ சீக்கிரமே இதுக்கான வின்னரை சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த மைக்கை நான் பார்சல் பண்ணிடுறேன். ரைட்? ஸோ எஸ், திஸ் இஸ் மை ஒர்க்கிங் ஸ்பேஸ். என்ன ஹரி இது ஒரு டைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பல பேர் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இந்த செட்டப் நான் எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இது கீழே இருந்த ஒரு கபோர்டை அப்படியே உருவி கீழே குட்டி சேர் ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே கமத்தி வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே என்னோடய லேப்டாப் அண்ட் கீபோர்டு வந்து இப்போது வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எதுக்காக நான் இப்படி ஒரு செட்டப்பை பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பல பேர் கேட்கலாம். ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரொம்ப அதிகமான நேரம் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடாது, நின்றுக்கிட்டு ஒர்க் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் ரெண்டுமே ஈக்குவலாக பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நேரம் வந்து ஒரு நாளைக்கு வந்து அதிகமாக உட்காந்தே இருந்ததால் பல பிரச்சனைகளை சந்தித்தேன். ஸோ அதை வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடாது, யாருக்கும் எனக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நின்றுக்கிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த செட்டப் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது நின்றுட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு. சரி ஹரி, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீ ஒரு புதுசாக டேபிளே பண்ணிக்கலாமே சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியான டேபிள்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 25,000 அந்த ரேஞ்சில் வருது. அதாவது அந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் டேபிள்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி டேபிள்ஸை இப்போதைக்கு நான் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டட் ஹோம் தான் இப்போதைக்கு. ஸோ அதனால் இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேபிள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு நாளைக்கு நம்ம ஃப்யூச்சரில் வேறு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து அந்த டேபிள் யூஸ் ஆகாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா பட்ஜெட் பெருசு பார்த்தீங்களா. ஸோ அதனால் இப்போதைக்கு மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் மாடர்ன் சொல்யூஷன் சொல்லிட்டு நான் பில்ட் பண்ணி வச்ச டெஸ்க் செட்டப் தான் இது. ஐ எம் டேம் ஷுர் இந்த மாதிரியான ஒரு டெஸ்க்டாப் செட்டப்பை நீங்கள் யாருமே எந்த யூடியூபரும் போட்டு பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் யூ கேன் சி தோஸ் ஸ்டப்ஸ் ஹியர். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த சேர் வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னால் நான் நார்மலான பிளாஸ்டிக் சேர் வச்சுருக்கப்போ அதில் வந்து இதை போட்டு உட்காந்துருப்பேன். இது எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா குஷனாக இருக்கும். அண்ட் தென் ஏர் ஃப்ளோக்கு. ஸோ அதனால் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை, சும்மா டம்மியாக தான் கிடக்குது. ஒர்த்து தான், பட் இப்போ யூஸ் இல்லை. அடுத்து இந்த சேர் வாங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் நேச்சுரலான ஏர் ஃப்ளோ இருக்குது. இந்த சேரோடைய ரொட்டேட்டபிள் சேரும் கூட. அதுக்கப்புறமா இந்த சேரோடைய ஹைட்டை நம்ம தேவைன்னா இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஹைட்டை கூட்டிக்கும் செய்யலாம், அப்படி ஹைட்டை இறக்கவும் செய்யலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் உட்காந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இதை அப்படி கீழே இறக்கி வச்சுட்டு இப்படி உட்காந்து ஜம்முன்னு ஒர்க் பண்ணுவேன். அதே மாதிரி நின்றுட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இதை இப்படி மேலே தூக்கி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு ஒர்க் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் என்னுடைய ஒர்க் வந்து இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ அடுத்ததான் நான் யூஸ் பண்ணுற மைக் வாய்ஸ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 5.5 என்னடா மைக் இது, இந்த மைக்கோடைய மாடல் பேர் நான் மறந்துட்டேன். அந்த மைக்கோடைய மாடல் பேரை கீழே போடுறேன். ஸோ இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவல் மைக். இது வந்து நார்மலான ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,500 கிட்ட அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சம் ஆஃபர் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 1,000 ரூபீஸ்க்கே இந்த மைக் கிடைக்கும். 1,000 ரூபீஸ்க்கே இந்த மைக்கெலாம் கிடச்சுன்னா உண்மையிலே தயவு செஞ்சு விட்றாதீங்க. வேறு லெவல் மைக்கு, உங்களுடைய குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு ஒரு 500 ரூபீஸ் கிட்ட வாங்கினேன்.
ஸோ அடுத்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா அதே 5.1 K688W ஒரு மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மாடல். அதே நேரத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்கில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் XLR போர்ட்டில் வந்து நம்ம ஆடியோ அவுட் எடுத்துக்கலாம், அதே மாதிரி டைப் சியில் நம்ம ஆடியோ அவுட் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல், கெயின் கண்ட்ரோலு, அந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. அண்ட் தென் இந்த மைக்கோடைய ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5.1 BM66ங்கிற ஒரு மாடல். இந்த மைக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஹோல்டு பண்ணுது. சரி ஹரி, இந்த மைக்கோடைய குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் இது வந்து நீங்கள் வந்து குவாலிட்டிங்கிறத விட நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு ஏஸ்தட்டிக்காக இருக்கணும், உங்களுடைய ஸ்டுடியோ செட்டப் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த மைக்கை யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்டுடியோ செட்டப் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் எதுக்கு இதை இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே இருந்துச்சு இந்த பக்கம் வாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் எப்படி வீடியோ ஷூட் பண்ணேன் அப்படின்னா என்னோட கேமரா வந்து இந்த ட்ரைபோர்டில் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மைக்கை அப்படியே தூக்கி இந்த மாதிரி வச்சேன் அப்படின்னா அதோடைய அவுட்புட் எப்படி இருக்குங்கிறது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இப்படி வச்சு பேசும்போது நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான பாட்காஸ்டிங் மைக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேருந்து அப்படியே டைப் சி கேபிள் எடுத்து லேப்டாப்பை இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். உண்மையிலே குவாலிட்டி டீசெண்டாக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மைக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வாங்குறது நான் இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே இந்த வீடியோலையும் டேக் பண்ணுறேன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்து வைக்கிறேன். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் தான். இந்த டேபிள் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த புக்கை கொடுத்த பர்சன் வந்து இந்த கேமராக்கு கீழே நின்றுட்டு இருக்காரு. ஸோ பீட்டர் ஹோலின்ஸோடைய த சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் லேர்னிங்கிற புக்கு உண்மையிலே நல்லா இருக்குது. புக் ரீடிங் ஹேபிட் எனக்கு பர்சனலாக கிடையாது. நான் வந்து நிறைய பாட்காஸ்ட் தான் கேட்பேன். இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 2025 நிறைய புக் ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் நல்லா இருக்குங்க புக்கு படிக்கிறது. உண்மையிலே ஃபஸ்ட்டு எடுக்கும்போது என்ன படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இட் ரியலி ஹூக்கஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் டைரிஸ், அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நோட்ஸ், இது எல்லாமே ஸ்கிரிப்ட் எழுதுகிற நோட்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் இது ஃபுல்லாகவே ஸ்கிரிப்ட்ஸ் தான் எழுதி வச்சு ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா போயா BOYM ஒரு மைக்கு. இந்த மைக்கு வந்து நம்ம சேனலோடைய மெம்பர் ஒருத்தவங்களுக்காக நான் வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ சூன் நியூ கிஃப்ட் அவங்களுக்கு நான் பேக் பண்ணிடுவேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய ஹார்ட் டிஸ்க் 2 இருக்குது இந்த இடத்துல. ஆக்சுவலாக அது எல்லாமே எதுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த கபோர்டுக்குள்ளே இருந்தது. இப்போ நான் அதை எடுத்து இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் தூக்கி இப்படி போட்டு வச்சுருக்கேன். திரும்ப கொஞ்ச நேரத்தில் அது உள்ளே போயிடும். நான் கண்டிப்பாக வேறு டேபிள் ஆர்டர் போட்டிருக்கேன். அந்த டேபிள் வந்தோடனே அந்த டேபிள் இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த கபோர்டு திரும்ப உள்ளே போயிடும். அந்த இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஷ்னரி பாக்ஸு. இதுக்குள்ளே வந்து நான் யூஸ் பண்ணுற அவசரத்துக்கு தேவைப்படுற பழைய கேஜெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ லைக் இதோடைய லென்ஸ் ப்ரொடெக்டருக்குள்ளது, இந்த வந்து க்ளீனரு, பென்னு, ட்ரிம்மருக்குள்ளது, இது மைக்குள்ளே ஸ்டாண்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இது உள்ள. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ட்ரைபோர்டு. இந்த ட்ரைபோர்டை யூஸ் பண்ணி தான் நான் வந்து லாஸ்ட்டு இந்த ஹரிசோங்கிற சேனலுக்கு ஃபுல்லாகவே நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இது டிஜிடெக்கோடைய 19H மாடல். உண்மையிலே நல்ல லைட்டு. 2 கலர் வரும். ஒன்று வந்து வார்ம் லைட்டு அண்ட் கூல் லைட்டு இருக்கும். ஸோ உண்மையிலே இது நல்ல ஒரு ட்ரிங் லைட் தான். இதை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கோடாக்ஸோட லைட் நான் வாங்க வச்சுருக்கேன். பட் இந்த ஸ்டுடியோ டெம்பரவரி தான் அப்படிங்கிறதால நான் இன்னும் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல கம்ப்ளீட்டாக. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எல்லாத்துக்கும் செலவு பண்ண மாட்டேன். பட் எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுவேன். என்னோடய கேஜெட்ஸை தான் நான் அதிகமாக செலவு பண்ணுவேன் தவிர மித்தபடி நான் எதுக்குமே செலவு பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் நீங்களே இங்கே பார்க்கலாம், ஐ ஈவன் டோன்ட் ஹேவ் அ குட் பெட். எது காரணம்னா பிகாஸ் ஐ டோன்ட் ஸ்பெண்ட் ஆன் திங்ஸ் விச் ஐ டோன்ட் லவ். பட் கேஜெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட லைட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க, ஹரி உன்னுடைய ஸ்டுடியோ செட்டப்லாம் பயங்கரமாக இருக்குது, எத்தனை லட்சம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம். உண்மையை சொல்லணும்னா என்னுடைய ஸ்டுடியோ செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 1000 கூட தான் ஆச்சு. இப்போ நான் உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ தெரியுதா, இந்த செட்டப்பை நான் ஜஸ்ட்டு 1000 rupeesக்குள்ளே தான் பண்ணேன் அந்த லைட் செட்டப் எல்லாத்தையுமே. ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறத கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா 100% நல்ல குவாலிட்டி கொண்டு வர முடியும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா எதுவும் ஃபேன்சியான லைட்டில் எதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் என்னால் ஒரு டீசெண்டான லைட்டிங் குவாலிட்டியை வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே நிறைய பாக்ஸஸாக இருக்குது. இந்த பாக்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக் ப்ராடக்ட்ஸ். அண்ட் தென் இது என்னுடைய ஃபியூச்சர் யூடியூப் சேனல்ஸ்க்கான கொஞ்சம் பிளான்ஸ்க்கான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இது இப்போதைக்கு என்னால் ரிவீல் பண்ண முடியாது. பட் அடுத்த டூரில் மேபி நான் ரிவீல் பண்ணலாம். இது எதுக்காக நான் இந்த வீடியோ ஆக்சுவலாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்மளால் பண்ண முடியும். நான் வந்து யூடியூப் கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது, யூடியூப்பில் ஒரு கிரியேட்டராக ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஈவன் டோன்ட் ஹேவ் அ மைக்ரோஃபோன். என்கிட்ட ஒரு மைக்கே கிடையாது. நான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபோனில் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு ஹெட்ஃபோனில் வந்து இந்த காட்டன் துணி, இட்லி துணின்னு சொல்லுவோம்ல, அந்த துணியை சுற்றி அதில் நல்லா வச்சு அதை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் மைக்கா. அதுக்கப்புறம் தான் நான் 150 rupeesக்கு ஒரு மைக் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் வாங்கின ஒரு மைக் தான் இந்த மாதிரியான ஒரு மைக்கு, இந்த போயா BOYMங்கிற ஒரு மைக்கு. ஸோ இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பரான மைக். இந்த மைக்கு இதே மாதிரி ஒரு மைக் தான் நான் அப்போ வாங்கினேன். அந்த மைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல், என்னுடைய ஒரு சேனல் 2 million சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே ரீச் ஆகிற வரைக்குமே நான் அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய ப்ரைமரி மைக்காக.
ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரியான காஸ்ட் இப்போ தான் அந்த மைக்லாம் அந்த டிஜே மைக் எல்லாமே. ஸோ அந்த டைம்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. அந்த டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணதுனால தான் என்னால் இங்கே வரைக்கும் வர முடிஞ்சது. ஸோ அதான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ். ஸோ இது முக்கியமான விஷயம் மறந்துட்டு பார்த்தீங்களா, இது என்னுடைய வந்து ப்ரைமரி லேப்டாப். இந்த லேப்டாப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க் பண்ணுவேன். பெருசாக நான் எடிட்டிங் பண்ணுறது கிடையாது. ஸோ எஸ், திஸ் இஸ் த ரூம் ஃப்ரம் விச் ஐ மேக் ஆல் ஆஃப் மை வீடியோஸ் இப்போதைக்கு ரீசெண்டாக. ஸோ இந்த கேஜெட்ஸ்லாம் செக் அவுட் பண்ண மறந்துடாங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனோட இருக்கிற மைக்கே தாராளமாக போதுமானது. பட் இல்லை உங்களால் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒன்று இந்த 5.5 இந்த மைக் வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த போயா M1 மைக் வாங்க. ஸோ இந்த 2 மைக்குமே சூப்பரான குவாலிட்டி உங்களுக்கு டெலிவரி பண்ணும். ஸோ இந்த 2025 நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் ப்ரொஃபஷனலாக எப்படி ப்ராப்பராக க்ரியேட் பண்ணுறதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்குறதுக்கு ரைட் சைடில் தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.